என்றென்றும் மார்க்கண்டேயனா நீங்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன? எதுவுமே சாதிக்காதவன் என்றும் மார்க்கண்டேயனா தான் இருப்பான். நான் என்ன பண்ணிட்டேன்? எதுவுமே பண்ணிடல. அவனா நிறைய காட்டுறாங்க, பெரிய சாதனையாளர்னா பக்கத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி குட்டி பாப்பாஸ் எல்லாம் எனக்கு பரிசு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாத்தையுமே நிறைய ஞாபகம் வச்சிருக்கிற மனிதர் நீங்க. உங்களுக்கு அப்படியே டஃப் கொடுக்குற இன்னொரு ஆள் எங்க சித்ரா சார். இப்ப 2 பேருக்கும் காம்படிஷன் சார். யாருக்கு ஞாபக சக்தி அதிகம் நீங்களே சொல்லிருங்க. எனக்கு தான் ஜாஸ்தி. வெய்யோ நொடி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மதிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவோ அழிய அழகுடையான் மாலைபாய் நியமம் செய்து மரபுடி ஏற்றி வைகள் வேலைபாய் அமுதன் நாளும் வீரனம் விரித்த நாணல் மாலைபாய் பாலின் பாயல் வைகினர் வடிவில் ஏந்தி காலைபாய் அளவும் தம்பி இமைப்பன் காத்து நின்றான். எந்த காலத்திலே முடியாது. நான் போட்டி போட தயாராகவே இல்லை. நான் ஒத்துக்கல. போட்டி போட முடியாத பல விஷயங்கள் இருக்கு. அதுல இது ஒண்ணு. அண்ட் சித்ரா சார் மேடைக்கு வந்துட்டீங்க. நீங்க சிவகுமார் சார் பத்தின ஒரு மறக்க முடியாத விஷயம், எங்களுக்கு தெரியாத விஷயம்னா என்ன? சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் மறக்க முடியாத விஷயம், எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் நான் இன்னி வரைக்கும் நினைக்கிறது என்னன்னா, ஒரு ப்ரொடியூசருக்கு காட்சி கொடுத்துட்டாருன்னா அந்த 8 மணி நேரம் அந்த தயாரிப்பாளர் தான். அவர் ஷூட் பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம், அந்த செட்டில் உட்காந்துருப்பாரே தவிர மனுஷன் இது 8 மணி நேரம் நம்ம கொடுத்துட்டோம் வேலை இல்லையான்னு வீட்டுக்கு போக மாட்டார். அதே மாதிரி வீட்டுக்கு போனாலும் மேக்கப்பை கலைக்க மாட்டார். எந்த நேரம் வேணால் அவங்க கூப்பிடலாம். அந்த 8 மணி நேரம் கழிச்சு தான் மேக்கப் பண்ணிப்பார். இது ஒரு நடிகரை நான் பார்த்ததே இல்லை. அதுதான் சிவகுமார்.